ராமேஸ்வரமில் ஒரு ஹாஃப் டே டைம் கிடச்சிது அப்படின்னா இந்தந்த பிளேஸ் எல்லாம் போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தி ஃபர்ஸ்ட் திங் டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, அடிக்கிற வெயிலுக்கு நல்லா உங்களை ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கேப்பு கூலர்ஸ் எல்லாம் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு தனுஷ்கோடி போகிற வழியில் இருக்கிற இந்த ராமர் டெம்பிள் சைடில் இருக்கிற தண்ணியில் மிதக்கிற கல் தான். இங்கே ராமர் விபீஷ்ணர் மேலே தண்ணி தொளிச்சு பிளெஸ் பண்ண பிளேஸ் அப்படின்னு போர்டு வச்சுருக்குறாங்க. உள்ளே போகிறதுக்கு 20 ரூபாய் கலெக்ஷன் பண்ணுறாங்க. உள்ளே ஒரு குட்டி தொட்டியில் தண்ணியில் 2 கல் மிதக்குது. இது உட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்க, அப்புறம் பக்கத்தில் போய் பார்த்தப்பறம் தான் தோணுச்சு ஏதோ கெமிக்கலான ஒரு கல் அப்படின்னு ஒரு தாட். பட் இன்ட்ரெஸ்டிங்கில் பாடி பில்டர் லெவலுக்கு அப்படி வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தனுஷ்கோடி போயிட்டோம். தனுஷ்கோடி போகணுன்னு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை. இந்தியாவோட டெட் எண்டுக்கு வந்திருக்கிறோம் இப்போது. இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். மெமரிஸ்க்காக ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நபூபுக்கு ஒரு குட்டி கம்மல் அண்ட் எனக்கு ஒரு பிளாக் கலரில் ஒரு பாசியும் வாங்கினேன். மீண்டும் கேப்பில் கொஞ்சம் ஹைட்ரேஷனுக்காக ஃப்ரூட்ஸோ அண்ட் கடலை பார்த்துக்கிட்டே கடலை போட்டுட்டு கொஞ்சம் ரீல்ஸ் எடுத்தவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இது கூகுள் கண்டென்ட்டெல்லாம் இல்லை, அங்கே இருக்கிற லோக்கல்ஸ்ட்டை கேட்டப்போ அவங்க சொன்னதை நான் சொல்கிறேன். தனுஷ்கோடியில் 2 சைடு கடல் பார்க்கலாம். ஆனால் ஒரு சைடு கடல் மட்டும் அலை வந்துகிட்டே இருக்கும், இன்னொரு சைடு கடல் வந்து அப்படி தேங்கின மாதிரியே இருக்கும். அது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கடை வச்சுருக்கிறவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, அலை அடிச்சிட்டு இருக்கிற கடலை வந்து ஆண் கடல் அப்படின்னும், இன்னொரு சைடு காம லேக் மாதிரி இருக்கிறத பெண் கடல் அப்படின்னும் சொல்கிறாங்க. முன்னாடி வெள்ளம் வந்த டைமில் பெண் கடல் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்ததாகவும் அதை ஆண் கடல் சமாதானப்படுத்தினதாகவும் சொல்கிறாங்க. இப்படி சமாதானப்படுத்தினதுனால மட்டும்தான் தனுஷ்கோடி அழிஞ்சதோடு முடிஞ்சுதான், இல்லைனா ராமேஸ்வரம் வர அழிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பற்றின வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த பிளேஸை மட்டும் விசிட் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. தனுஷ்கோடியில் இருக்கிற லைட் ஹவுஸ் தான். அடிக்கிற காற்று அண்ட் அந்த வியூவெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஈவினிங் போனால் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் நான் வந்து நல்ல மிட் மார்னிங் போயிட்டேன். என்ட்ரி டைம் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், அதுக்கப்புறமா லஞ்ச் பிரேக் அப்புறம் 2:30லேருந்து 5 மணி வரைக்குமே ஓப்பனில் இருக்கும். அடல்ட்ஸ்க்கு 10 ரூபாயும் கிட்ஸ்க்கு 5 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கேயே ஒரு குட்டி பார்க் ஏரியா அண்ட் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் அங்கேயே கூட வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிக்கலாம். லிஃப்டில் 5th ஃப்ளோர் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க பாருங்கள். அந்த வியூ வேறு லெவலில் இருந்துச்சு, நீங்களே பாருங்களேன். செம்மல. ஸோ நான் வந்துட்டு எனக்கு கிடைச்ச ஒரு ஹாஃப் டே ஒரு 3 to 4 ஹவர்ஸில் என்னெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இதுக்கப்புறமா அப்துல் கலாம் நினைவிடத்துக்குமே போயிருந்தோம். அங்கே வந்து வீடியோ எதுவுமே எடுக்க அலோவ் பண்ணாதனால அது எதுவுமே நான் எடுக்கலை. ஸோ இது மாதிரியான கண்டென்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் டு RS Lifestyle for more such contents. போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. ஏன்னா இதுதான் முத்துன்னு சொல்லி தான் இப்போ கடையில் வாங்கிட்டு இருக்கோம். முத்து கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்த வைரம் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. எந்த இடத்துக்கு போனாலும் அதோட மெமரியாக வந்து நம்ம ஏதாவது வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்காண்டி இந்த முத்தை எடுத்துகிட்டு போகலாம். நம்ம தனுஷ்கோடியில் வந்து கடல் மாதா வா. ஓ கடல் மம்மி, ஓ சாரி. ஓ கடல் மாதா, இந்த அபலையை ஏத்துக்க. சிட்டிங்கே தில்சா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளை திரும்பி பார்ப்பான் பாரு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. என்ன தெரிகிறது? எட்டி பார்த்தா அவ்வளோதான்.